ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஃபோன் கால் ஒன்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் கிஃப்ட்டாக கிடச்சிருக்கு, அதனால உங்கள் நேம் அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கிஃப்ட்டை அனுப்பி வைப்போம், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் கால், பொய்யான கால் ஒன்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலை வந்து நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக இந்த வீடியோ நான் ஆக்சுவலி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வர அந்த கால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வருது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ், உங்களுக்கு இது கிடச்சிருக்கு, டிவி கிடச்சிருக்கு, ஃப்ரிட்ஜ் கிடச்சிருக்கு, ஏசி கிடச்சிருக்கு, நீ வந்து உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த மெயிலுக்கு அனுப்புங்க, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்தால் யாருமே அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க, டிலீட் பண்ணிடுங்க உடனே. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்தோடனே உடனே நம்பி யாரும் தயவு செஞ்சு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்திருக்கா, இல்லை வேறு எந்தெந்த மாதிரி முறைகளில் நீங்கள் சப்போஸ் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த முறைகளில் சப்போஸ் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஆடியோ ரெக்கார்டை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலி அவங்ககிட்ட எப்படி உங்களுக்கு நம்பர் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க ஒரு தெளிவான பதிலே சொல்ல, எங்கள் மேம்கிட்ட இருந்து நாங்கள் 3 நம்பர் செலக்ட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படிங்க செலக்ட் பண்ணீங்க, எப்படி மேடம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆக்சுவலி திரும்பவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஆடியோ வந்து இப்போ நான் உங்களுக்காக போடுறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க மேம்? ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம் மேடம். அதோட விளம்பரத்துக்காக தான் மேடம் இந்த பரிசு பொருள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க மேம். எங்க இருந்து மேம் பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். சரிங்க மேம். அது என்ன பரிசு பொருள்னா உங்களுக்கு ஒரு ரெட்மி நோட் 7 ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று தருவோம் மேடம். சரிங்க மேடம். அதோடைய சேர்த்து ஒரு ஹெட்செட்டு, ப்ளூடூத்து, இதுதான் மேடம் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு பொருள். இந்த பரிசு பொருள் உங்களுக்கு வேணும்னா உங்க பேர் அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்புவோம் மேடம். சரிங்க மேம். எப்படி மேம் என்னோட நம்பர் உங்களுக்கு கிடைச்சது? இது எங்க மேடம் நம்பர்ல இருந்து 2 நம்பர் 3 நம்பரும் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஐயோ, இரு ஒரு நிமிஷம். எனக்கு மேம் புரியலங்க மேம், எங்க மேம் நம்பர் கிடைச்சது? எங்க மேடமோட நம்பர்ல இருந்தா மேடம் உங்க நம்பர். ஹலோ, கேட்கலங்க மேடம். எங்க மேடமோட நம்பர்ல இருந்தா மேடம் உங்களோட நம்பர் செலக்ட் பண்ணாங்க. அதான் மேம், அவங்களுக்கு எப்படி மேம் கிடைச்சிருக்கும்? அவங்க நம்பர் மேடம் இது. அவங்க நம்பர்ல இருந்து ஒரு 3 நம்பர் மைனஸ் பண்ணி உங்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்க நம்பரை செலக்ட் பண்ணிருக்காங்க மேடம். சரிங்களா? சரிங்க மேம். இப்போ இது இந்த பரிசு பொருளும் உங்களுக்கு வேணும், பேர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்சல் அனுப்புவோம் மேடம். சரிங்க மேம். அனுப்பி வச்சு நீங்க முன்பணம் எதுவும் காசு எல்லாம் கட்ட வேண்டாம் மேடம். பார்சல் வந்துட்டு அப்புறம் நானும் கால் பண்ணுவேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தும் கால் பண்ணுவாங்க மேடம். நீங்க அப்பதான் பைசா கட்டி பொருள் வாங்கிக்கிறதா இருக்கும் மேடம். சரிங்க மேடம். ஆடியோ ரெக்கார்டை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், அதே மாதிரி அந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி இப்போ ஃபோர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலி என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவோம், அதுக்கு வரைக்கும் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் அமௌண்ட்டு பே பண்ணுமா, அப்புறம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான ஒரு ஃபோர்ஜரியான கால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்தராக ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும், வீடியோ ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி எடுக்கவே இல்லை. எத்தனை ரிங் விட்டு பார்த்துட்டேன், ஆனால் அந்த காலை பிக் பண்ணவே இல்லை. ரிங் மட்டும்
மட்டும் போகுது ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான ஃபேக்கான கால்ஸை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.